இந்த குபேர் சிலையை வச்சு உங்கள் வீட்டில் இன்னமுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு தான் இந்த பதிவு. எந்த மாதிரியான குபேரர் சிலையோ படமோ வீட்டில் வைத்து வழிபட்டோன்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்ம என்ன தான் செலவு செய்தாலும் நம்ம வீட்டில் குறையாத செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் குபேரர் சிலையை வைத்து வழிபாடு செய்வது, அதுவும் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குபேர சிலையை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்வதால் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னும், அதே போல் இந்த குபேர சிலையிலும் சில வகையான சிலைகள் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. எந்த குபேரரை வீட்டில் வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும், பண வரவு அதிகரிப்பதற்கான எந்த ஃபோட்டோவையோ சிலையையோ வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா குபேரர் அப்படிங்கிறவர் செல்வத்திற்குரிய கடவுள் அப்படின்னும், ராவணனின் சகோதரர் அப்படின்னும், ராவணனும் குபேரரும் ரெண்டு பேருமே சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவபெருமான் மீது அதிகப்படியான பக்தி கொண்டு தவம் இருந்ததால் தான் சிவபெருமானின் அருளும் ஆசியாலும் குபேரர் அப்படிங்கிறவர் மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி பெற்ற கடவுள் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, மகாலட்சுமியோட அருளும் ஆற்றலும் பெற்றவர்தான் இந்த லக்ஷ்மி குபேரர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் வீட்டில் லக்ஷ்மி குபேரர் திருவுருவ படமோ அல்லது சிலையோ வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு.